வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மைசூர் பருப்பு ஃப்ரை. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாம். 1 கப் மைசூர் பருப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. மைசூர் பருப்பை நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 3 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியை இருத்துட்டு இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவலில் இதை நல்லா காய வச்சுக்கலாம். இதில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் காயணும். பருப்பு இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் நல்லா உணர்ந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் பருப்பை சேர்த்து கொஞ்சமாக வறுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். பருப்பு இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா வறுபட்டதுனால எண்ணெயில் உள்ள பபிள்ஸ் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துடலாம். இதில் உள்ள எண்ணெயெல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒரு வடிகட்டியில் கூட கொஞ்சம் நேரம் வச்சுருந்துக்கலாம். பருப்பு வறுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கருவேப்பிலையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா வாசமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பில் உள்ள எண்ணெயை நல்லா ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டோன்னா எக்ஸஸாக உள்ள எண்ணெய் கூட திருப்பி எடுத்துடலாம். டிஷ்யூ பேப்பரில் இந்த பருப்பை இந்த மாதிரி பவுலில் மாற்றிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, இது கூட கரம் மசாலாவும் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். வத்தல் பொடியும் உப்பும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சிறுபருப்பு கடலைப்பருப்புலேயும் நம்ம இதே மாதிரி செய்யலாம். மைசூர் பருப்பு ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.